ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ். இன்னைக்கு டாபிக்ஸில் எப்படி இந்த சிம்பிளான 3D மாடல் நம்ம கேட்டையாக யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிராயிங் ரீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட டாப் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூ வந்து நம்மளோட டாப் வியூ. ஸோ யூ கேன் சி நம்ம இப்படி வியூ பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட டாப் வியூ. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ஃப்ரண்ட் வியூ. திரும்ப இதோட சைட் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட் வியூ தான் வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு 3D மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹோல், இந்த இடத்துல ஒரு ஹோல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ M20 டயாமீட்டர் 20x2. ஸோ இந்த ஸ்கெட்சை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டாப் வியூ யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாமா, இல்லைனா ஃப்ரண்ட் வியூ யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாமா அப்படின்னா, ஸோ ஏதர் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வியூ யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் டாப் வியூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் தான் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டாப் வியூ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணுவீங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த இடத்துல உங்களுக்கு சம் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெட்டீரியல் திரும்ப ஆட் பண்ணணும், இந்த பேஸ் ஆட் பண்ணணும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா பெட்டர் நீங்கள் இந்த வியூவில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ணீங்க அப்படின்னா ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் டு கிரியேட் திஸ் ப்ரொஃபைல். ஓகேவா? ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐ வில் ஓப்பன் கேட்டையா. கேட்டையா ஓப்பன் பண்ணிக்கலாம். கேட்டையாவில் போயிட்டு மெக்கானிக்கல் டிசைன். ஸோ மெக்கானிக்கல் டிசைனில் பார்ட் டிசைன். ஸோ யூ கேன் என்டர் எனி நேம். ரைட் நவ் ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த வியூவில் இருக்கக்கூடிய ஸ்கெட்சை ட்ரா பண்ணலாம். ஐம் சூஸிங் ஃப்ரண்ட் பிளேன். ஃப்ரண்ட் பிளேனில் போயிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஸ்கெட்சில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் தட் ஃப்ரண்ட் வியூ அண்ட் கிளிக் ஓகே. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள். ஓகேவா? இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட டைமென்ஷன் வந்து 30 mm. ஓகேங்களா? 30 mm ரேடியஸ். ஸோ ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் ஆஃப் ரேடியஸ் 30 mm. கன்ஸ்டன்ட்ல போயிட்டு 30 mm ரேடியஸ். தென் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பக்கமாக ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சைடு ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் மிரர் கூட பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஸோ நான் மிரர் பண்ணிக்கிறேன் இந்த கேஸில். ஜஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபைல் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 80 mm. ஓகேங்களா? இந்த 80 mm டிஸ்டன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 40. நம்ம ஒரு பக்கம் மட்டும் ட்ராப் பண்ணுறதுனால 40 mm கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் சென்டர் டு ஹியர் 80 mm அண்ட் திக்னஸ் ஆஃப் திஸ் ப்ரொஃபைல் இஸ் 10 mm. ஓகேவா? ஸோ 10 mm கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இதோட டோட்டல் லென்த் 130. நம்ம ஒரு பக்கம் மட்டும் ட்ராப் பண்ணுறதுனால we are just entering 65. Then I am going to mirror this profile. So இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு escape. Just select these lines 1 to 5. Select all this line. Operation toolbarல mirror command யூஸ் பண்ணிட்டு just click this line. அதுக்கப்புறமா quick trim. ஆப்ரேஷனில் டபுள் கிளிக் quick trim பண்ணிட்டு I just don't want this profile. ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல். இந்த ரிப் ப்ரொஃபைலை நம்ம சேர்த்து ட்ரா பண்ணக்கூடாது. ஜஸ்ட் we are trying to create this outer. ஸோ இந்த அவுட்டர் மட்டும் தான் ட்ரா பண்ணுறோம். இந்த ரிப் ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம இப்போ வரையக்கூடாது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதை வந்து நம்ம பேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் பேட் ஹியர். ஸோ பேட் டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் ப்ரொஃபைல். ஸோ இதுதான் பேட் திக்னஸ். இது வந்து இந்த வியூவில் நம்ம பார்க்கலாம் 80 mm. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ், நீங்கள் எதர் வந்து 80 ஒன் டைரக்ஷன் பண்ணிக்கலாம். ஒன் டைரக்ஷன் மீன்ஸ் எனி ஒன் டைரக்ஷன். ஓகே, பட் ஐ எம் யூஸிங் மிரர் எக்ஸ்டெண்ட். மிரர் எக்ஸ்டெண்டில் போயிட்டு கிவ் த வேல்யூ ஆஃப் 40. 2 பக்கமாக திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். 40 ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் ஐசோமெட்ரிக். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற ஐசோமெட்ரிக் ஓரியன்டேஷனுக்கும் இங்கே இருக்கிற ஐசோமெட்ரிக் ஓரியன்டேஷனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் இதனால ஏதோ மிஸ்டேக் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வியூ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டைரக்ஷனாக ஃப்ரண்ட் வியூவாக எடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நம்மளோட ஃப்ரண்ட் வியூ, இது நம்மளோட டாப் வியூ. ஏன்னா எப்போவுமே டாப் வியூக்கு மேலே ஃப்ரண்ட் வியூ தான் இருக்கும், சைட் வியூ வராது. பட் அவங்க இந்த இடத்துல பிளேஸ் பண்ண 3D வியூ வந்து தப்பான ஓரியன்டேஷனில் பிளேஸ் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. பட் இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஓரியன்டேஷன். ஓகேங்களா? பட் இதனால எந்த இஷ்யூவும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷனுக்காக நான் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ப்ரொஃபைல். இந்த ரிப் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்போர்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ரிப் ப்ரொஃபைல் ஆட் ஆகுதுல்ல. தட் மீன்ஸ் இந்த ஃபேஸ் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஃபேஸில் வரும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் த ரிப். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்பு ட்ரா பண்ணுறதுக்காக ஐ ஜஸ்ட் சூஸ் டிஸ்பிளே. ஸோ எப்போவுமே இந்த ரிப்பு ட்ரா பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் ஸ்லோப் எந்த வியூவில் தெரியுதோ அதுதான் எடுக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் ஸ்லோப் இந்த வியூவில் தான் தெரியுது. அதாவது நம்ம எக்ஸாக்டாக இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே ஃப்ரண்ட் பிளேன்.
ஸோ அந்த ஃப்ரண்ட் பிளேனில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் தட் ஃப்ரண்ட் பிளேன் அகெயின். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி இந்த வியூ வைக்கும் போதும் இங்கே இருக்கிற மாதிரியே இந்த வியூ வரும். அதுதான் நம்ம வந்து கரெக்டாக வரைகிறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிற ஆப்ஷன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஸ்லோப் ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐ கிரியேட் ஒன் லைன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு கோஇன்சிடென்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு கோஇன்சிடென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஹைட்டை டிஃபைன் பண்ணணும். இந்த ரிப்போட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூவில் தெரியுது. ஸோ இந்த வியூவில் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 50 mm. 50 mm ஃப்ரம் ஹியர். ஓகேவா, இந்த பேஸில் இருந்து, இந்த பேஸுக்கு மேலே இருந்து. ஸோ இதுதான். ஸோ ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் லைன் அண்ட் திஸ் ஒன் இஸ் 50 mm. ஸோ ஒன்ஸ் நீங்கள் 50 mm கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இது வந்து ஓப்பன் ஸ்கெட்ச். அதாவது இந்த ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது. நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும். இந்த லைனை அப்படியே இதுக்கு மேலே ரீக்ரியேட் பண்ணி we need to close it. ஸோ அகெயின் ஐ கோ டு லைன் ப்ரொஃபைல் மெனுவில் போய்ட்டு ஜஸ்ட் ஐ கிரியேட் லைக் திஸ். ஓகேவா, ஸோ கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிங்க. கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் செக் ஹியர். ஸோ இப்போ இதை நம்ம பேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட பேட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 70 mm இந்த வியூவில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து வந்து டோட்டலாக 80, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 70. இந்த பக்கம் ஒரு 5 mm கேப், இதோட ஆப்போசிட் ஒரு 5 mm கேப். பட் நம்ம வந்து மிடில் வரைஞ்சதுனால நோ இஷ்யூ, நம்ம 70 mm பேட் பண்ணிக்கலாம். ஸோ பேட் கமாண்ட் போயிட்டு யூஸ் மிரர் எக்ஸ்டெண்ட். ஸோ மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணனால நமக்கு இதுதான் பெனிஃபிட் பாருங்கள். ஸோ ரெண்டு பக்கமாக ஒரே டைமில் திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 35 கொடுத்தீங்கன்னா 70. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நமக்கு கேப் கிரியேட் ஆகும் ரெண்டு பக்கமாக. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த ப்ரொஃபைல் இருக்குது. ஐ வாண்ட் டு மிரர் திஸ் ப்ரொஃபைல் ஆன் த ஆப்போசிட் சைடு. இதை நம்ம மிரர் பண்ணுறதுக்கு இப்போ இதுதான் நமக்கு மிரர் பிளேனாக வரும். ஓகேவா, இந்த ப்ரொஃபைல் இந்த பக்கம் வரணும்னா இதுதான் நமக்கு மிரர் பிளேனாக இருக்கும். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் தட். ஸோ மிரர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை மிரர் பண்ண போகிறோம் அந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ணணும். நீங்கள் இந்த பார்ட் பாடியை செலக்ட் பண்ணக்கூடாது. இது கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்டையும் எடுத்துக்கும். ஜஸ்ட் செலக்ட் த பேட். இந்த பேட் எந்த ஆப்ஷன் நம்ம மிரர் பண்ண போகிறோம் அதை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கெட்ச்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் செலக்ட் த 3D அண்ட் யூ கேன் சி தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரில் இங்கே மிரர் கமாண்ட் இருக்கும். இந்த மிரர் கமாண்ட் எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே மிரரிங் எலமெண்ட். ஸோ மிரரிங் எலமெண்ட்டில் ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன். ஒன்ஸ் கிளிக் ஓகே. இப்போ மிரர் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த டாப் வியூவில் போயிட்டு இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைலை ஆட் பண்ணுறதுக்கு வி கேன் டைரக்ட்லி யூஸ் தட் டாப் சர்ஃபேஸ். ஓகேங்களா, இந்த டாப் வியூவில் போயிட்டு வி கேன் டைரக்ட்லி யூஸ் இந்த சர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம டிஃபால்ட் பிளேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இதுதான் டாப் பிளேன். இந்த டிஃபால்ட் டாப் பிளேனும் இந்த சர்ஃபேஸும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால வி கேன் யூஸ் போத். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டாப் பிளேன் எடுத்து எப்பவுமே பிளேன் இருந்ததுன்னா பிளேனை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இங்கே போயிட்டு we need to create the circle here. So I just create one circle. இந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் இது நீங்கள் மிரர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே மிரர் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ ஜஸ்ட் செலக்ட் அண்ட் மிரர் கமாண்டில் போய்ட்டு ஆப்போசிட்டில் மிரர் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் யூ கேன் சி த டிஸ்டன்ஸ் ஆஃப் these two 100 mm அண்ட் த வேல்யூ. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 20 mm. ஸோ ரேடியஸ் 20 mm கொடுத்துட்டோம். Now I want to align. ஓகேவா, இது வந்து சென்டரில் அலைன் ஆகணும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் லைன். ஜஸ்ட் கிளிக் கோஇன்சிடென்ட். ஸோ கோஇன்சிடென்ட் கொடுத்தோன்னா அலைன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிலிண்டர் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் பேட் கமாண்ட் ஹியர். ஸோ பேடில் போயிட்டு ஜஸ்ட் ரிவர்ஸ் த டைரக்ஷன். ஐ வாண்ட் த பாட்டம். ஸோ இது வரைக்கும் நமக்கு கிரியேட் ஆகணும். ஓகேவா, ஸோ வி கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன் அப் டு லாஸ்ட். ஓகேவா, அப் டு லாஸ்ட் இந்த இடத்துல நமக்கு கொடுக்கும்போது சம் எரர் கிரியேட் ஆகுது. ஸோ ஐ எம் யூசிங் திஸ் அப் டு பிளைன் அண்ட் செலக்ட் திஸ் பிளைன் அண்ட் செக் த ப்ரிவியூ. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஷன் மாற்றிக்க வேண்டியதான். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஹோல் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஹோல்மே இந்த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ்லேருந்து த்ரூவாக நமக்கு கட் ஆக போகுது 20 mm டயா. இதை நீங்கள் வந்து சர்க்கிள் போட்டு பேக்கெட் கமாண்ட்லையும் கிரியேட் பண்ணலாம். பட் ஐ எம் யூசிங் ஹோல் கமாண்ட். நீங்கள் ஹோல் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கெட்ச் எதுவுமே ட்ரா பண்ணக்கூடாது. டேரெக்டாக ஹோல் கிரியேட் பண்ணணும். டேரெக்டாக போய்ட்டு எந்த சர்ஃபேஸில் ட்ரில் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஐம் யூசிங் ஹோல் கமாண்ட். ஜஸ்ட் செலக்ட் த சர்ஃபேஸ். செலக்ட் பண்ணிவிட்டு ஹியர் யூ கேன் சி த டைப்பில் சப்போஸ் இந்த மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது சிம்பிள் ஹோல்ங்கிறனால சிம்பிள் ஹோல். எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டைப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டயாமீட்டர் ஆஃப் 20 அண்ட் வேல்யூ வந்து நீங்கள் டைமென்ஷன் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஹோல் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு போகணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் அப் டு லாஸ்ட். ஓகேவா, அப் டு லாஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து அப் டு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு யூ கேன் சி அப் டு லாஸ்ட் வரைக்கும் வந்துடும்.
அண்ட் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் இந்த ஹோலோட பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லை, சென்டர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த பொசிஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்கும் பொசிஷன் ஸ்கெட்ச். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்கெட்சில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம டைமென்ஷன் கொடுத்து லாக் பண்ணணும். இந்த இடத்துல டைமென்ஷன் கொடுக்க போகிறதுல ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்டன்ட்டில் போயிட்டு கான்சென்ட்ரிசிட்டி பண்ணுங்கள். சென்டரில் அலைன் ஆகிடும். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் கிளிக் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் த ப்ரிவியூ ஆப்ஷன், யூ கேன் செக் த ரிசல்ட். ஸோ ஒரே டைமில் ஒரு ஹோல் மட்டும் தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ஹோல் ஆப்போசிட் சைடு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் த ஹோல், கோ டு மிரர் கமாண்ட். மிரர் கமாண்டில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த பிளைன் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இட் வில் கிரியேட் த ஆப்போசிட் சைடு. ஸோ ப்ரொஃபைல் இஸ் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான். மேக் இட் இன்டு ஐசோமெட்ரிக் வியூ அண்ட் செலக்ட் திஸ் part body. You can apply the color, graphics property போயிட்டு you can apply the color. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஃபேஸுக்கு டிஃப்ரெண்ட் கலர் அப்ளை பண்ணணும்னா ஜஸ்ட் செலக்ட் த ஃபேஸ் அண்ட் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் யூ கேன் அப்ளை த செப்பரேட் கலர் ஃபார் தட் ஃபேஸ் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல அப்ளை தட் yellow கலர் ஆர் எனி அதர் கலர். ஸோ ஐ அப்ளை லைக் திஸ், யூ கேன் அப்ளை லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye. Thank you for listening.